பிலிம்பேர் விருது வழங்கும் விழா கொச்சியில் நேற்று நடைபெற்றது. இதில் தென்னிந்திய திரை பிரபலங்கள் பலருமே கலந்து கொண்டாங்க. அந்த வகையில் தமிழ், தெலுங்கு மொழிகளில் குறிப்பிடத்தகுந்த நடிகைகளில் ஒருவரான நிதி அகர்வாலும் கலந்துகிட்டாங்க. அவர் விழாவுக்கு வரும்போது அவரது உடையை தூக்கி கொண்டு ஒருவர் வந்ததை வைத்து சோசியல் மீடியாவில் நிதியை ரசிகர்கள் கடுமையாக ட்ரோல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. திரைத்துறை விருதுகளில் பிலிம்பேர் விருதுகளுக்கென்று எப்போதும் தனி மதிப்பு இருக்கும். அந்த விருது பெறுவதை தங்களது கௌரவமாக நினைப்பாங்க திரைத்துறை கலைஞர்கள். அந்த விருது வழங்கும் விழா வருடம் நடக்கும். அந்த வகையில் 70வது பிலிம்பேர் விருது விழா கேரள மாநிலம் கொச்சியில் நேற்று நடைபெற்றது. இதில் ஏராளமான திரைத்துறை கலைஞர்கள் பங்கேற்றாங்க. கோலிவுட் கலைஞர்கள் ஏகப்பட்ட பேருக்கு விருதுகளும் கிடைத்திருக்கின்றது. விருது பெறுவதற்காக மட்டுமின்றி விருது வழங்குவதற்காகவும் அந்த விழாவை பார்ப்பதற்காகவும் பல ஆர்டிஸ்ட்கள் நேற்று கொச்சிக்கு படையெடுத்தாங்கன்னே சொல்லலாம். சிறந்த நடிகருக்கான விருதை பெற்ற சிவகார்த்திகேயனுக்கும் சிறந்த நடிகைக்கான விருதை பெற்ற சாய் பல்லவிக்கும் எவர்கிரீன் சிம்ரன் விருது வழங்கினாங்க. இதற்கிடையே ஆஸ்கார் உள்ளிட்ட விருது வழங்கும் விழாக்கள் போல பிலிம்பேர் விருது விழாக்களிலும் நடிகைகள் அணிந்து வரும் உடைகள் எப்போதுமே கவனம் பெறும். சில நடிகைகள் டீசெண்டாக உடை அணிந்து வருவாங்க. சிலரோ பார்ப்பவர்கள் முகம் சுளிக்கும்படியான உடைகளையும் அணிந்து வருவாங்க. அப்படி வர்றவங்களை ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் கடுமையாக ட்ரோல் பண்ணிடுவாங்கன்றதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த பிலிம்பேர் விருது விழாவில் நடிகை நிதி அகர்வால் அணிந்து வந்த உடையை வைத்தும் அந்த உடையால் அவர் செய்த செயல் ஒன்றையும் ரசிகர்கள் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நிதி அகர்வால் இந்த விழாவுக்கு ஷீர் கார்செட் கவுனை அணிந்து வந்தாங்க. அந்த உடை ரொம்பவே நீளமாக இருந்ததன் காரணமாக அதன் செயல் பகுதியை ஒருவர் பிடித்து கொண்டு வந்தாங்க. இதனை பார்த்த ரசிகர்களோ, என்னது இது, தரையை கூட்டும்படி ஒரு ஆடையை நிதி அணிந்து வந்திருக்காங்க, அதை தாங்கி பிடித்துக்கொள்ள இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவரது நிலைமைதான் ரொம்பவே மோசம் என கமெண்ட்ஸ் செய்து கடுமையாக ட்ரோல் செய்யவும் தொடங்கியிருக்காங்க. இதற்கு முன்னதாக நிதி அகர்வால் தமிழ், தெலுங்கு மொழிகளில் சொல்லிக்கொள்ளும்படியான நடிகைகளில் ஒருவராகவும் இருக்காங்க. கடைசியாக அவர் தெலுங்கில் ராஜாசாப் படத்தில் நடித்திருந்தாங்க. தமிழை பொறுத்தவரை ஈஸ்வரன், கழக தலைவன் உள்ளிட்ட படங்களிலும் அவர் நடித்திருக்காங்க. மேலும் நடிகர் சிம்புவுடன் அவர் இணைத்து காதல் கிசு கிளம்பியதும் கூட குறிப்பிடத்தக்கது.